இந்த காலை வேளையிலும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்ம கூட வச்சிருக்கிறோமா இல்லையாங்கிற சந்தேகத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? ஆண்டவர் இருந்திருந்தா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்காதே. எதை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்கிற பல கேள்விகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எரேமியா 15வது அதிகாரம், அதில் 21வது வசனம் 20வது வசனம், இந்த 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. 21வது வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அப்போ ஆண்டவர் எதற்காக நம்மளோடு கூட இருக்கிறார்? நமக்கு பதில் என்ன தெரியுமா? நம்மளை தப்புவிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கடன் பாரத்தில் இருந்து, குடும்ப பாரத்தில் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் அவங்க சரீர வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் இருக்கிறார். ஏன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே தெரியாததுனால தான் அந்த விடுதலை நம்மளால் பார்க்கவே முடியலை. இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கணும், ஆண்டவர் என்னை தப்புவிப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ அதே போல் இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிப்பார், இந்த நஷ்டங்களிலிருந்து விடுவிப்பார், இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார், என்னை ரட்சிப்பார். அதைத்தான் நீங்கள் நம்பணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்களோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் மேற்கொள்ள முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆனால் யுத்தம் நடக்கும், ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதிகள் வரும், உங்களை அழிச்சிட முடியாது. கடன்கள் வரும், உங்களை அழிச்சிட முடியாது. ஏன்னா அவர் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கால வேளையில் விசுவாசத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும். எப்படி பெருக்கிக் கொள்ளணும்னா, அறிக்கை பண்ணி பெருக்கிக் கொள்ளணும். நான் அழிந்து போக மாட்டேன், என் வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. என் வாழ்க்கையை துவக்க போகிறார் கர்த்தர். முடிந்து போனவைகளை துவக்குவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர் அவர். அந்த நம்பிக்கையோட இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெபத்தோடு துவங்க போகிறீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் சிந்தனையில் இடம் கொடுக்காதீங்க. அது உங்கள் சிந்தனையும் இருதயத்தையும் நிரப்பிடக்கூடாது. விசுவாசம்தான் நிரப்பப்பட்டிருக்கணும். அதுதான் விடுதலைக்கு ஏதுவானது. அதுதான் உங்களை விடுவிக்கும். அதுதான் உங்களை அநேக நன்மைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக, எந்த ஜனத்துக்கு எதிராக எத்தனை ஜனங்கள் உங்களை நிந்தித்தாங்களோ அந்த ஜனங்களுக்கு எதிராக எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இது நடக்குமா அவங்க வீட்டில்? பல வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்களே, எந்திரிச்சிருவாங்களா இல்லை விழுந்துருவாங்களா? டெய்லி உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை ஓடுதே, என்ன நடக்கும்னு பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்துக்கு முன்பதாக தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அந்த ஜனத்துக்கு முன்பதாக தான் ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் பல குழப்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க, என்னை விடுவிப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறார், என்னை தப்புவிப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறார். அப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியும், இது என்னை மேற்கொள்ளாது, இது என்னை மேற்கொள்ளாது. ஏன்னா என்னை ரட்சிப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னை தப்புவிப்பதற்காக என்னோடு கூட இருக்கிற தேவன், ஆண்டவரே என்னை விடுவிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உளையான சேற்றில் இருந்தாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்கள் கரம் எங்களை தப்புவிக்கும். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.